ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் வறுத்துதாங்க குழம்பு வைக்க போகிறேன். எப்படி இதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி குழம்பு வச்சு குழம்பு கொதிச்சு நிற்பேன். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கணும், கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், மஞ்சள் கொஞ்சம் கிளறி எடுத்துங்க, வறுத்து குழம்பிக்கலாம். இந்த மீனுக்கு நான் தோலை உரிச்சிட்டேங்க. ஒரு மாதிரி ரஃப்பாக இருந்ததா, மீன் பேர் தெரியல எனக்கு. ஒரே மீன் பேர் தான் தெரிஞ்சது, நாக்கு மீன். எல்லாத்தையும் தோலை உரிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் ஊறட்டும், அப்புறமா வறுக்கலாம். இது மீன் முட்டைங்க, சூப்பராக இருக்கும். வறுத்தோம்னா சூப்பராக இருக்கும். வறுத்து அப்படியே சாப்பிடலாம். குழம்புல போடுறதால மீன் குழம்புல தேங்காய் ஊற்றிக்கலாம். அரைச்சி தேங்காய் ஊற்றிட்டு மீன் வறுத்து வச்சுட்டு மீன் நல்லா வறுத்துட்டேங்க. குழம்புல போட்டுடலாமா? சூப்பராக இருக்குங்க. ஆனால் இந்த குழம்பு நல்ல குழம்பு சுண்டிடுதே. இப்போ போட்டுக்கலாம். மீன் வறுத்துட்டோம் பார்த்தீங்களா? அதனால் ரொம்ப கொதிக்க தேவை. சும்மா ஒரு கொதி வந்ததுன்னா கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுடுது. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ நீங்கள் கேட்பீங்க, எங்கம்மா வெந்தயத்தூள் போடுங்களேன்னு சொல்லிட்டு. வெந்தயத்தூள் போட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடிடலாம். குழம்பு எப்படி இதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். வறுத்த மீன் குழம்பு வச்சு வறுக்காத சாப்பிட்டா எப்படி நம்மளுக்கு செட் ஆகுமா? அதனால் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.